ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வேலை விட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா அங்கே வீட்டில் யாரையுமே காணோம். இங்கே நடேசன் மட்டும்தான் வெளியே உட்காந்துருக்காரு. அப்போ தான் நடேசனை வந்து கேட்குறாங்க, என்ன யாருமே வரலையா, பல்லவன் கூட வரக்கானா அப்படின்னு சொல்லவும், அதுதாம்மா நானும் யோசிக்கிறேன், இவங்க கூட லேட்டாக தான் வருவாங்க, பாண்டியன் சோழன் சேரன்லாம், ஆனால் பல்லவன் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், இன்னைக்கு இன்னும் காணாம் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா பல்லவன் நார்மலாக தானே இருக்கான், எதுவும் அவன் அம்மாவை நினச்சி மறுபடியும் ஃபீல் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கள், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், பல்லவன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், அது போதுமா எனக்கு, அவன் எப்பயும் போல அவன் சந்தோஷமா அவன் அண்ணன் தம்பிகளோட இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நடேசனை பார்த்து நிலா. சரி அங்கிள், உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் மனசு விட்டு நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லவும், ஆரம்பிச்சிட்டியா, மறுபடியும் என்ன பேச போற, இப்போதான் பல்லவன் கதை முடிஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் என்னத்தை பேச போற அப்படிங்கிறாப்புல. பயப்படாதீங்க அங்கிள், நான் உங்கள்கிட்ட அப்படி ஒன்றும் எதுவும் கேட்க போறதில்ல, நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி தான் நான் பேச போறேன் அப்படின்னவும், நீ ஏதாவது கேட்குறா இருந்தாலே வில்லங்கமாக தான் கேட்ப, அதனால நீ ஏதாவது வில்லங்கமாக கேட்காம நல்ல விதமாக கேளு அப்படிங்கிறாரு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் நல்ல விதமாக தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஒரு வழியாக கடை சொந்தமாக வச்சு கொடுத்தாச்சு. அடுத்து சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அங்கிள். சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சாதான் அடுத்து பாண்டியனுக்கும் வானதிக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ண முடியும். அதனால சீக்கிரமே வந்து சேரன் அண்ணாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நடேசன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னம்மா, நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையா, அந்த பொண்ணு சேரனுக்கெல்லாம் செட் ஆகாது, அது சொன்னால் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏங்கள், சந்தாவை பார்க்கல நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க, நீங்கள் ஏன் சந்தாவை வேணாம் சொல்கிறீங்க, பல்லவன் அம்மா ஒரு ஆள் நடந்துக்கிட்டதுக்காக சந்தாவும் அப்படி இருப்பாங்கன்னு ஏன் தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா சந்தாவை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சந்தாவை பற்றி அப்படி என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைம்மா அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் மழுப்ப முடியாது, உண்மையிலே வந்து சந்தாவை பற்றி ஏதோ உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதையும் என்னட்ட மறைக்கிறீங்க. இப்படி தான் பல்லவன் அம்மாவை பற்றி நீங்கள் எந்த விஷயத்தையும் பல்லவன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுனால பல்லவன் உங்கள் மேலே வந்து தப்பான அபிப்பிராயத்தை வச்சுருக்கான். அதே மாதிரி உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் கொண்டிருக்க மாட்டீங்க, அது நல்லாவே தெரியுது. ஆனால் உங்கள் பிள்ளைகளும் ஊரில் உள்ளவங்களுமே நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறாங்க. ஏன் அங்கிள், நீங்கள் ஓப்பனாக மனசு விட்டு பேசினா தானே அங்கிள் நீங்கள் நல்லவர்னு காட்டிக்கிற முடியும். ஏன் அங்கிள், எல்லா பாரத்தையும் உங்கள் தலை மேலே தூக்கி போட்டுட்டு நீங்கள் கெட்டவராக ஆகிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ வேற சந்தாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு வேற சொல்கிறீங்க. அப்படி என்ன, சந்தாவை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? நீங்கள் வழக்கம் போல் இப்போ சேரண்ணாவை பார்க்க வரையில் தானே உங்களுக்கு சந்தாவை பற்றி தெரியும், ஏதோ சந்தாவை முன்ன பின்ன பார்த்தது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஏற்கனவே சந்தாவை தெரியுமா, நான் ஏன் இதுவரையும் சொல்லலைனா அப்படிங்கிறாரு. அப்படின்னா சந்தா யார் அங்கிள், உங்களுக்கு தெரியும்னா ஏதோ அது ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதான் நிலா நடேசன் சொல்கிறாங்க, சேரண்ணாவுக்கு பார்க்குற பொண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு போகுது, இந்த பொண்ணு தான் மனசார வந்து சேரண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு விரும்பி வந்திருக்கு. சேரண்ணாவும் சந்தாவை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரம் பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம்னு நினச்சா, நீங்கள் என்னடானா சந்தாவை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் எதையுமே ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க எங்கள், ஓப்பனாக பேசினாதானே என்ன ஏதுன்னு எங்களுக்கும் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏமா, பல்லவன் அம்மாவை பற்றி உனக்கு நான் எல்லா கதையுமே சொல்லியிருக்கேன் நிலா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. வடநாட்டுக்காரியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாளுங்க, அதுவும் சேரன் குணத்துக்கெல்லாம் அவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சோம்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. பல்லவன் அம்மா பல்லவனை தூக்கிட்டு வரையில அப்பாவியாக தான் வந்தா, அவள் முகத்தை பார்த்து இறக்கப்பட்டு தான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வரையிலாம் ரொம்ப அமைதியாக வாய் பேச தெரியாதவமாக தான் இருந்தா, அதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே அவள் குணத்தை காட்டிட்டா. அதே மாதிரி தான் இப்போ சந்தாவும் இருக்கா, சந்தாவும் பார்க்கையில் அமைதியாக தான் இருக்கா. பல்லவன் அம்மா மாதிரி ஏன் சந்தாவும் ஒரு குழந்தை குட்டி ஆனதும் இவ வீட்டை விட்டு போக மாட்டான்னு என்னம்மா நிச்சயம், ஏன்னா வடநாட்டுக்காரிய என்ன வேணாலும் செய்வாளுகம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, எனக்கு பார்க்க சந்தாவை பார்க்கையில அப்படியெல்லாம் தெரியலை, அவங்க நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் பல்லவன் அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்தாவும் அப்படி தான் இருப்பான்னு நீங்கள் ஆணித்தரமாக முடிவெடுத்துட்டீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் ஏன் நிலா புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிற அப்படின்னு
கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நான் எதையுமே காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன், அது நீ புரிஞ்சுக்கிருவேன்னு சொல்லி தான் நான் இவ்வளவு தூரம் உனக்கு பக்குவமா சொல்றேன், ஆனா நீயும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிலா சொல்றாங்க, சேரண்ணனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதான் பாண்டியனுக்கும் வானதிக்கும் நல்லபடியா ஒரு கல்யாணம் முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வானதி பொண்ணும் அவங்க அம்மா அண்ணன் அப்பா எல்லாத்துட்டையும் அடியும் திட்டு வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கும். பாண்டியனை நம்ம நினச்சி பார்க்கணும்ல, அதுக்காவது சேரண்ணனாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தோதா சேரண்ணாவும் சந்தாவை மனசார விரும்புகிறாரு. அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னடானா இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறீங்க, சந்தாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அதையாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ என்ன சந்தாவை பற்றி உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நிலா உனக்கு சந்தா யாருன்றது தெரியணும் அதுதானே அப்படின்னு சொல்லவும், ஆமாங்கள், சந்தாவை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சந்தா நல்லவங்க இல்லைன்றது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வாயை திறந்து சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தாவையும் பல்லவன் அம்மாவையும் நான் சேர்த்து பார்த்தேன். அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பார்க்கையில எனக்கே அதிர்ச்சி ஆயிருச்சு. என்ன இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, சந்தா இவளுக்கு என்ன வேணும், பல்லவன் அம்மாவும் இவளும் ஏன் இவ்வளோ நெருக்கமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். சந்தாட்ட பல்லவன் அம்மா சொல்கிறத நான் சைடில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பல்லவன் அம்மா சந்தாட்ட சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டதும் நான் ரொம்பவே ஷாக்காயிட்டேன் அப்படிங்கிறாப்புல. அப்படி என்னதான் பல்லவன் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, சேரனை எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிகளை எப்படியாவது பிரிச்சே ஆகணும். நடேசன் பேரில் தான் அந்த வீடு இருக்குது, அந்த இடம் காலி இடமும் அவர் பேரில் தான் இருக்குது. அந்த சொத்தை அவங்க அண்ணன் தங்கச்சி ஆட்ட போட திரியிறாங்க. அதனால நீ போய் எப்படியாவது சேரனு கழுத்தை நீட்டி அந்த சொத்தை பூரா உன் பேருக்கு எழுதி மாத்திரு. அதுக்கப்புறம் அந்த சொத்து கிடைச்சதுக்கப்புறம் நீ எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துரு. இன்னொரு உண்மையும் சொல்கிறேன், அங்கே இருக்கானே பல்லவன், அவன் ஏன் மயன்தான், அவனையும் நீ கூட கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் காது கொடுத்து கேட்டேன். அதுக்கப்புறம் நான் நேரடியாகவே போயிட்டேன். நான் நேரடியாக போய் நிற்கவும் சந்தாவும் பல்லவன் அம்மாவும் ஷாக் ஆயிட்டாங்க. நான் அங்கேயே சந்தாவையும் பல்லவன் அம்மாவையும் வான் பண்ணிட்டு தான் வந்தேன். இனிமே என் மூஞ்சில கூட நீங்கள் 2 பேரும் முழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வான் பண்ணிட்டே வந்தேன். சந்தா பல்லவனுடைய அம்மா சொந்த அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவ இப்ப சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதே அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்காக தான். நான் சொல்றத எதையும் என் பசங்க கேட்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சந்தா. அதையும் பல்லவனம்மா தான் சொல்லியிருக்கா. அதனாலதான் சந்தா துணிச்சலோட இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வச்சிருக்கா. எப்படியாவது சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை பிரிச்சே ஆகணும்னு அவ திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதனால தான் அவளை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஆனால் அதை நான் இப்போ வீட்டில் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் நீயே நம்ப மாட்ட அப்படின்னு சந்தாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா.